நேர்களுக்கு வணக்கம். கொழும்புவில் செயல்படும் ஒருவன் செய்தித்தள சேவையின் பிரதம ஆசிரியர் நிக்சன் அவர்கள். இவர் அரசியல் விமர்சகரும் கூட, மூத்த பத்திரிகையாளரும் கூட. அவரிடம் நிறைய விஷயங்கள், குறிப்பாக பாடகர் ஹரிஹரன் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அந்த குழப்பம் தொடர்பாக பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆம், சோமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நலமாக இருக்கிறேன். இப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம பேசியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதாவது, பாடகர் ஹரிஹரனுடைய அந்த இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குழப்பம். ஏற்கனவே இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுடைய இசை நிகழ்ச்சி கூட நடத்தப்பட்டிருக்கிறது, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். ஆனா இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னா என்ன காரணம்? இன்னொரு நம்ம பார்வையை பார்க்க வேண்டியிருக்கு. இது திசை திருப்பப்படுகிறதா இந்த விவகாரம் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து? இதற்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள் கேள்வியை குறிப்பிட்டது போல சந்தோஷ் நாராயணுடைய நிகழ்ச்சி அமைதியாக நடைபெற்றது, கௌரவமாக நடைபெற்றது. அந்த மக்கள் பண்பாக அந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்தார்கள். சந்தோஷ் நாராயணன் மிக கௌரவமான முறையில் வரவேற்கப்பட்டார். நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இசையை ரசிப்பது, கலையை ரசிப்பது என்பது மக்களிடம் இயல்பாக இருக்கக்கூடிய பண்பு. அதுவும் இந்த போர்க்காலத்திலே சிக்கப்பட்ட மக்கள், 30 ஆண்டு கால போர்க்காலத்தில் இருந்த மக்கள் தற்போதுதான் ஏதோ ஒரு வகையிலே தங்களை மீளெழுப்பி வருகிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கலைகளை ரசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்ச்சி குழப்பப்பட்டமை என்பது திட்டமிடப்பட்ட முறையில் தான் குழப்பப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்த ஏற்பாட்டாளர்கள் விட்ட தவறு. முதல்ல இதை இலவச நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். பின்னர் அதை பணத்துக்கு விற்பனை செய்தார்கள். ஆகவே அங்கே முரண்பாடு எழுந்தது. அடுத்ததாக நடிகைகளை படம் எடுப்பதற்கு, அவர்களோடு செல்ஃபி எடுப்பதற்கெல்லாம் 30,000 ரூபாய் என்று பேரம் பேசப்பட்டது. ஆகவே இங்கே இளைஞர்கள் ஆத்திரம் அடைந்தார்கள். தங்களை கேவலப்படுத்துகின்ற, தங்களை கொச்சைப்படுத்துகின்ற முறையிலே இப்படியான அறிவிப்புகள் வருகின்றது என்றெல்லாம் அங்கே இளைஞர்களும் மக்களும் ஆத்திரம் அடைந்தார்கள். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட மக்கள், இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், டிக்கெட்டுக்கு விற்கப்பட்ட ஆசனங்கள் மற்றும் இலவசமாக நின்ற பகுதியிலே வைக்கப்பட்ட தடைகள் எல்லாவற்றையும் மீறி உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்தது என்பது வேண்டுமென்றே வந்து இந்த நிகழ்ச்சியை குழப்பினார்கள். அதாவது, தங்களுடைய கௌரவத்தையும் பண்பாட்டையும் மீறி இந்த நிகழ்ச்சியை செய்கிறீர்கள் என்ற ஆதங்கத்தோடு தான் இது குழப்பப்பட்டது. இதுதான் உண்மை. ஆனால் மக்கள் எப்போதுமே இசையை ரசிப்பவர்கள். ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நடிகர்கள், தென்னிந்திய நடிகர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு நடிகை மேடையில் ஏறி ஆடி இருக்கின்றார், தன்னை காண்பித்திருக்கிறார். அதிலே ஒரு ஆபாசத்தன்மை தெரிந்தது. நீங்கள் பாருங்கள், அந்த காட்சியை. இளைஞர்கள் கோஷம் எழுப்புகிறார்கள், இப்படியான பண்பாட்டுக்குள்ளே நாங்கள் இல்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சி இப்படியான நாகரிகமற்ற முறைகள் அல்லது பண்பாட்டுக்கு மாறான செயற்பாடை நாங்கள் விரும்பவில்லை என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த குழப்பத்தின் மூலமாக யாழ்ப்பாணத்தில் இருந்த இளைஞர்கள் வெளிக்காட்டி இருக்கிறார்கள். இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்பட்டதா? இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும் போது இதுல இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னதாகவே பல தரப்பிலும் எழுந்ததா? பொதுவாக ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இப்படியான எச்சரிக்கைகள், குறிப்பாக இந்த பண்பாடுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்பட்டதுதான். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஏற்கனவே அதிருப்தி வெளியிடப்பட்டது. குறிப்பாக 2 விடயங்கள். ஒன்று, அந்த 30,000 ரூபாய் செல்வி எடுப்பதற்கு, நடிகையோடு செல்வி எடுப்பதற்கு 30,000 ரூபாய் என்ற கருத்து, மற்றும் இந்த முதலில் இலவசம் என்று அறிவித்துவிட்டு பின்னர் அதை பணத்துக்கு விற்பனை செய்தமை போன்ற விடயங்கள். அத்தோடு போலீசாருடைய போதிய பாதுகாப்பு அங்கே முன்வைக்கப்படவில்லை. அதேவேளை இந்த குழப்பத்தின் போது நடந்த இன்னுமொரு மிக சோகமான விடயம் என்னவென்று சொன்னால், அந்த சுய பாதுகாப்புக்கு வந்தவர்கள், அதாவது இலங்கை போலீசார் அல்ல, அவர்களுடைய பாதுகாப்புக்காக நின்ற பலர் அந்த இளைஞர்களை தாக்கி இருக்கிறார்கள், தாக்கி அடித்திருக்கிறார்கள், மோசமாக தாக்கி இருக்கிறார்கள். ஆகவே மிக மோசமான முறையில் மக்களை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதற்காக அங்கே முன்னுக்கு வந்து நியாயம் கோரிய இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போர்க்காலத்திலே வாழ்ந்த மக்கள். இப்போது 15 ஆண்டுகள் தான் அவர்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஆகவே கலையை ரசிப்பதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயண், நீங்க கேள்வியில கேட்டது போல, சந்தோஷ் நாராயணுடைய நிகழ்ச்சி மிக அமைதியாக நடைபெற்றது. அதைவிட போர்க்காலத்திலும் அதுக்கு முந்தைய காலங்களிலும் பல நிகழ்ச்சிகள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. இந்திய கலைஞர்களை மதிக்கின்றவர்கள் எங்களுடைய ஈழத்து மக்கள். ஆகவே இந்த ஏற்பாட்டு முறையில் ஏற்பட்ட குளறுபடிகளும், ஏற்பாட்டாளர்களிடம் இருந்த சில ஏற்பாட்டாளரோடு சேர்ந்த சில சக்திகளுடைய செயற்பாடு, குறிப்பாக இந்த மக்களை கொச்சைப்படுத்த வேண்டும், மனிதப்படுத்த வேண்டும்
வேண்டும், இவர்களுடைய தேசிய அரசியல் விடுதலை போராட்டங்கள் பற்றிய சிந்தனைகளை குழப்ப வேண்டும், மெலினப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இப்படி குழப்பங்கள் விளைவிக்கப்பட்டதா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் பலரிடம் நிலவுகின்றன. எவராயினும் இளைஞர்கள் இனிமேல் இப்படியான நாகரிகமற்ற முறையில் தங்களை அணுகக்கூடாது, தங்களை கருதக்கூடாது என்று நோக்கித்தான் இந்த தாக்குதலை, இந்த குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல செய்தி. தென்னிந்தியாவில் இருக்கின்ற, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற நடிகர்கள், நடிகைகளுக்கு நல்ல செய்தி. இங்கு வர வேண்டுமாக இருந்தால் பண்பாட்டோடு வர வேண்டும், நாகரிகத்தோடு வர வேண்டும், இந்த மக்களுடைய அரசியல் உணர்வுகளை மதிக்க வேண்டும், இந்த மக்களுடைய பண்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த குழப்பங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. இல்ல அதுல பேசும்போதே, மேடையில பேசும்போதே நடிகை ரம்பாவுடைய கணவர் கூறியதாக ஒரு தகவல் வருது. அதாவது இங்க வர்றதுக்கு விருப்பமே இல்ல இந்த கலைஞர்களுக்கு, நாங்க தான் வந்து அழைத்து வந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் கூறியதாக ஒரு தகவல் வருது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கலவரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி உங்களுக்கு இந்தியாவில் இருந்து கலைஞர்கள் இசை நிகழ்ச்சிகளை நடத்த அங்க வருவாங்க இலங்கைக்கு? இல்லை, இங்கு வருவதற்கு எவருக்கும் விருப்பம் இல்லை என்ற காரணம் எதற்காக? இது 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 ஒரு இது 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 ஒரு இது ஒரு நச்சுத்தனமான வார்த்தை. இவரை யாராவது கேட்டார்களா? வெளிந்து கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று மக்கள் கேட்டார்களா? மக்கள் கோரிக்கை விடுத்தார்களா? அவர் ஏன் அப்படி வார்த்தையை சொன்னார்? அவர் ஏன் 30,000 என்று பேரம் பேசினார் செல்வி எடுப்பதற்கு? ஆகவே இதுதான் அங்கே வந்த ஆத்திரங்கள். தென்னிந்திய கலைஞர்கள் யாழ்ப்பாணம் பெறுவதற்கு விரும்புகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கின்றது, நேசிக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு எங்களுக்கு உறவு இருக்கின்றது. ஆகவே இது ஒரு நச்சுத்தனமான வார்த்தையாகத்தான் நான் பார்க்கின்றேன். உண்மையில் இப்படியான கருத்துக்கள் தான் இந்த குழப்பத்துக்கு காரணங்களாக இருந்திருக்கின்றன. ஆகவே ஏற்பாட்டாளர்களுடைய செயற்பாட்டு முறையும் அவர்களுடைய அணுகுமுறையும் இந்த மக்களை வேண்டுமென்றே மெல்லப்படுத்துகின்ற, கொச்சப்படுத்துகின்ற செயற்பாடுகளும் செய்தமையின் காரணமாகத்தான் இந்த இளைஞர்கள் ஆத்திரமடைந்து இந்த நிகழ்ச்சியை குழப்பி இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. அப்ப திட்டமிட்டு இந்த குழப்பம் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது யாருக்கான எச்சரிக்கை? இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அடுத்து? அநேகமாக நான் நினைக்கின்றேன், இந்த ஏற்பாட்டாளர்கள் இனிமேல் யாழ்ப்பாணத்தில் இப்படியான நிகழ்ச்சி செய்ய முடியாது. குறிப்பாக ரம்பாவும் கணவரும் அடிக்கடி யாழ்ப்பாணம் வந்து செல்கின்றார்கள். என்றால் அவர்கள் வேறு சில வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இவர்களுடைய ஆலோசனையின்படி அல்லது இவர்களுடைய ஏற்பாட்டின்படி எந்த ஒரு நிகழ்ச்சியும் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கின் எந்த பகுதியிலும் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் எல்லோருமே அதிருப்தி அடைந்து விட்டார்கள். இவர்களுடைய கருத்து வெளிப்பாடுகள், செயற்பாடுகள், இவருடைய பேச்சுகள், நடைமுறைகள் எல்லாமே அங்கு அதிருப்தி இருக்கின்றது. அத்தோடு இவர்கள் மேற்கொள்கின்ற அந்த வர்த்தக நடவடிக்கை, யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியிலே ஒரு மாளிகை ஒன்றை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்டியிருந்தார். அந்த மாளிகை கட்டப்பட்ட நிலம் பொதுமக்களுடைய காணி. அந்த காணியைத்தான் அவர் அபகரித்து அந்த மாளிகை கட்டியிருந்தார். இப்போ அந்த மாளிகை இவர் குத்தகைக்கு எடுத்து கல்வி நடவடிக்கைக்காக ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று நடத்த இருக்கிறார்கள். அது ஒரு பல்கலைக்கழகம் நடத்துவது நல்ல விஷயம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த காணி பொதுமக்களுடைய காணி. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் அதிருப்திகள் இருக்கின்றன. ஆகவே இப்படி அதிருப்திகளும் எதிர்ப்புகளும் இருக்கின்ற நிலையில் இப்படியா நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது அதை பண்பாடாக செய்திருக்க வேண்டும். அந்த பேசிய வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள், நடிகர்களுக்கு இங்கே வேற விருப்பம் இல்லை, நான் என்னுடைய கட்டாயத்துக்காகத்தான் வருகிறார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இளைஞர்களை ஆத்திரமடைய வைத்திருக்கின்றன. 30,000 செல்லி எடுப்பதற்கு கொடுக்க வேண்டும், அது உண்மை போய் எனக்கு தெரியாது. ஆனால் சமூக வலைத்தளங்களிலே செய்தி அப்படித்தான் வருகின்றது. ஆகவே இந்த உணர்வுகள், இந்த எதிர்ப்புகள், ஆத்திரங்கள் தான் இந்த குழப்பத்துக்கான காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இன்னொன்றை பார்க்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய பிரதான செய்தி பத்திரிகைகள், செய்தி இணையங்கள் மற்றும் இலத்திர ஊடகங்கள் எதுவுமே பெரிய அளவில் அக்கறை செலுத்தவில்லை. குழப்பங்களை செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான காரண காரியங்கள் எதையுமே அவர்கள் வெளிந்து ஆராய்ந்து போகவில்லை என்றால் இது எல்லோருக்கும் தெரிகின்றது, ஏற்பாட்டாக விட்ட தவறு என்று எல்லோருக்குமே தெரிகின்றது. இல்ல அப்ப அது ஒட்டு மொத்தமா அந்த இளைஞர்கள் பக்கம்தான் குற்றம் இருக்கு அப்படின்னே நீங்க சொல்ற அதே பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமா அந்த இளைஞர்கள் பக்கம் திருப்புறாங்களா? குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களிலே தேவையற்ற கதைகள், குறிப்பாக இந்த மக்களுக்கு பண்பாடு இல்லை, இது ஒரு நாகரிகமற்ற மக்கள் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே பலர் எழுதுகின்றார்கள். அது இதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான். ஏன்னா அந்த மக்களுடைய பண்பாடு, செயற்பாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் கேள்வியிலே முதல் குறிப்பிட்டது போல சந்தோஷ் நாராயண நிகழ்ச்சி இடம்பெற்றது. சில வேளைகளில் இது கரியரனுடைய இசை நிகழ்ச்சி மாத்திரம் நடைபெற்றிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது நடிகைகளையும் அழைத்து கொண்டு வந்து விதிக்கப்பட்ட நிபந்தனைகள், சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இங்கே ஆத்திரங்களை தூண்டி இருந்தன. ஆகவே சமூக வலைத்தளங்களிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. குறிப்பாக யாழ்ப்பாண மக்களை கொச்சப்படுத்துகின்ற மாதிரி அந்த கருத்துக்கள் வருகின்றன. ஆனால் அதே நேரம் இந்த நிகழ்ச்சி ஏன் குழப்பப்பட்டது, இந்த நிகழ்ச்சி குழப்பப்பட்ட காரணங்கள் தொடர்பான விளக்கங்களும் வருகின்றன. எவ்வாறாயினும்
முழுமையாக யாழ்ப்பாண மக்களை கொச்சப்படுத்துகின்ற அல்லது கேவலப்படுத்துகின்ற முறையிலே சிலர் திட்டமிட்டு சமூக வலைத்தளங்களிலே பிறப்புகின்றார்கள். அதாவது நான் நினைக்கிறேன், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களிலே தவறு இல்லை, இந்த இளைஞர்களுக்குத்தான் பண்பாடு தெரியாது, தமிழ் நடிகையை பார்ப்பதற்காக ஆசைப்பட்டு ஓடி வருகிறார்கள் என்ற கோணத்திலே மிக கேவலமாக, கீழ்த்தனமாக, மனிதப்படுத்தப்பட்ட முறையில் அந்த கருத்துக்களை விதைத்து வருகிறார்கள். ஆனால் அது உண்மையிலே இவர்களுடைய செயற்பாடும் ஏற்பாட்டு முறையிலும் ஏற்பட்ட பலவீனங்கள் தான் இந்த குழப்பத்துக்கான காரணம் என்பதை எல்லா மக்களும் அறிகின்றார்கள். சமூக வலைத்தளங்களிலே அவ்வப்போது சில இடங்களிலே பலர் எழுதுகின்றார்கள். இப்போ நடிகை ரம்பாவுடைய அந்த பின்னணி, அவங்க மேல ஏற்கனவே அந்த மக்களுக்கு கோபம் இருந்ததா? சில குற்றச்சாட்டுகள் நடிகை ரம்பா மேல அங்க வைக்கப்படுகிறதா? காணி அபகரிப்பு, காணி கையகப்படுத்தல், இந்த விவகாரங்கள்ல எதுவும்? அப்படியான கோபங்கள் இருந்தாலும் நடிகர் ரம்பா மீது மக்கள் கோபத்தை காண்பிக்கவில்லை. நடிகர் ரம்பாவுடைய கணவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அங்கேதான் ஆத்திரங்கள், கோபங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அது ஒரு பெரிய அளவிலே மக்கள் அதை பிழையாக பார்க்கவில்லை. விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கல்வி நடவடிக்கை என்ற அளவிலே மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த பேசப்பட்ட வார்த்தைகள், முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள், அதுதான் இங்கே ஆத்திரத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். கலா மாஸ்டருக்கு அஞ்சலி நோட்டீஸ் ஒட்டப்பட்டது யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலே. கலாம் மாஸ்டர் இறந்து விட்டார் என்று அவருடைய இறப்பையும் போட்டு பிறப்பையும் போட்டு அஞ்சலி நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அது ஏன் என்று சொன்னால், 2009 இறுதிப்போர் நடைபெற்ற பொழுது கலாம் மாஸ்டர் மாநாடு மயிலாடு என்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார். எந்த விதமான அக்கறையும் இல்லை, கூச்ச நாச்சம் எதுவுமே இல்லை. தமிழர்கள் இங்கே கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள், இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை கூட கூடுவதற்கு தயாராக இருந்தது. சர்வதேச நாடுகள் அதிக கவனம் செலுத்திய இந்த சூழலிலே கலாம் மாஸ்டர் 2009ஆம் ஆண்டு மாநாடு மயிலாடு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார். இதன் காரணமாகத்தான் அவருக்கு மரண அறிவித்தல் பதாதைகளை ஒட்டியிருந்தார்கள் இளைஞர்கள். ஆகவே அந்த அளவுக்கு அந்த இளைஞர்களுடைய உணர்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டும், மதிக்க வேண்டும். அது உண்மை. ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ஆக பாதிக்கப்பட்ட சமூகம் ஒன்றின் மத்தியிலே நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால் அதுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. நல்ல உதாரணம், சந்தோஷ் நாராயணன் வந்தார், அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அவர் எப்படி வரவேற்கப்பட்டார், சந்தோஷ் நாராயணன் யாழ்ப்பாண மக்களை எப்படி சந்தித்தார், எப்படி பேசியிருந்தார், அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்திருந்தார். ஆகவே நீங்கள் மக்களுடைய உணர்வை பார்க்க வேண்டும். சும்மா எடுத்தடுப்பிலே இந்த மக்கள் பண்பாடு ஏற்றவர்கள், பழக்க வழக்கம் தெரியாது, இந்த நிகழ்ச்சியை குழப்பி விட்டார்கள் என்று நீங்கள் உங்களுடைய ஏற்பாட்டு பிழைகளை மூடி மறைப்பதற்காக இப்படியான கதைகளை சொல்லக்கூடாது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாண ஈழத் தமிழர்கள் பண்பாட்டு சிறந்தவர்கள், கலைகளை ரசிப்பவர்கள். நீங்கள் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும். உங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக, உங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக இந்த மக்களை மனிதப்படுத்துகின்ற, இந்த மக்களுடைய திறமைகளை விற்பனை செய்கின்ற அளவுக்கு நீங்கள் போய்விடக்கூடாது. அதற்கான நல்ல உதாரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சி குழப்பப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், தமிழகத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது. இங்கே வர வேண்டுமாக இருந்தால் பண்பாட்டோடு வர வேண்டும், இந்த மக்களுடைய அரசியல் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி அங்கே போய் சேர்ந்திருக்கின்றது. நிறைவாக ஒரு கேள்வி, அங்கு உள்ள தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் இருக்குதா? இது போன்ற நிகழ்ச்சிகள் அடுத்து நடப்பதற்கும் அவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது? அங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்களை பொறுத்தவரை இது ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை. இளைஞர்கள் ஆத்திரப்பட்டாலும் குழப்பி விட்டார்கள், அவ்வளவுதான். மீண்டும் அவர்கள் வர வேண்டும் கோரிக்கை அப்படி எல்லாமே இல்லை. எந்த உணர்வும் அந்த மக்களுக்கு இல்லை. ஏற்பாடுகள் தவறு செய்து விட்டார்கள் என்பது தெரிகின்றது, இளைஞர்கள் குழப்பினார்கள் என்று தெரிகின்றது. சில இடங்களிலே சில பழக்க வழக்கம் தெரியாத இளைஞர்கள் இருந்திருக்கலாம் நடைமுறைகளே. அது எல்லா இடமும் உண்டு. அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி கண்ட பொழுது காங்கிரஸ் கட்டத்திலே ஏறி இருந்து வெள்ளை இளைஞர்கள் கண்ணாடி உடைத்தாங்க, ஜன்னலை உடைத்தார்கள். அது வன்முறை, ஆத்திரம் ஏற்பட்டால் எங்கும் வருவது வளமை. அதற்காக அந்த இளைஞர்களை, அந்த சமூகத்தை நாங்கள் கீழ்மைப்படுத்தி பார்க்க முடியாது. ஆகவே சிலர் அப்படி செய்திருக்கலாம். ஆனாலும் மக்களை பொறுத்தவரையிலே இவர்களிடம் மீண்டும் கோரிக்கை விடுவது அல்லது மீண்டும் இந்த நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று கோரிக்கை விடும் அளவுக்கு இல்லை. ஏனென்றால் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று எந்த ஒரு மக்களும் யாரிடமும் கோரிக்கை விடவே இல்லை. ஆகவே ரம்பானுடைய கணவர் சொன்ன அந்த வார்த்தை மிக தவறு, அவர் நட்சத்திரமான வார்த்தை. அதாவது இந்த கலைஞர்கள் வேற மறுத்தார்கள், நான் தான் வெளிந்து கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்றால் என்ன இது? அவ்வளவுக்கு மிருகத்தனமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படி எந்த ஒரு தென்னிந்திய நடிகர்களும் அல்லது இசைக்கலைஞர்களும் அப்படி மறுத்தார்களா? இல்லை. மிக தவறான ஒரு கதை அது. ஆகவே அப்படி சொன்னதே மிக பிழையானது. தயவு செய்து ஏற்பாட்டாளர்கள் விட்ட தவறுதான். ஆனால் இவர்கள் ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றோ அல்லது மீண்டும் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றோ இங்கிருக்கும் மக்கள் எவரும் கோரிக்கை விடும் அளவுக்கு இல்லை. இது நின்றால் போதும் என்ற அளவுக்குத்தான் அங்கே மக்கள் இருக்கிறார்கள். அங்க பேசின அந்த பிரபலங்களுடைய பேசும் தொனியும் உசுப்பேத்தி விட்டு இருக்குதா?
அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை, இப்ப டிடியா இருக்கட்டும், தொகுப்பாளினி டிடியா இருக்கட்டும், கலா மாஸ்டரா இருக்கட்டும், நடிகை ரம்பாவா இருக்கட்டும், இவங்க பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கூட ஏதோ ஒரு பக்க சார்பாகவும் இவர்களை தீயவர்களாகவும் காட்டுற மாதிரியே இருந்த விஷயங்கள் கூட ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடிய கலவரத்துக்கு காரணமா இருக்குமா? அந்த போலீஸ் வந்து பேசுனது நிச்சயமாக, இந்த விஷயங்கள். நிச்சயமாக, நிச்சயமாக. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கின்றது. அதாவது அவர்கள் மேடையிலே அமைதியா இருங்கள், இப்படி செய்யாதீர்கள், ஏறாதீர்கள். அதாவது நாங்கள்லாம் ஒரு பெரிய பிரமுகர்கள், நாங்கள் பெரிய கடவுள், சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற அளவில் தான் அந்த தொனி இருந்தது. இந்த பேச்சு தொனி இருந்தது. அ நாங்கள் உங்களை பார்க்க வந்ததே பெரிய பாக்கியம் என்ற அளவில் தான் அவர்களுடைய அந்த பேச்சு தொனி இருந்தது. ஆகவே இது ஒரு மிக மிக ஒரு பிழையான முறை. அந்த அந்த மக்களை இவர்கள் எப்படி பார்த்தார்கள்? அந்த காட்டு மிராண்டி மக்களா? அது பழக்கவழக்கம் தெரியாத மக்களா? அது பண்பாடு. இலங்கையிலேயே கல்வி பண்பாடும், பழக்கவழக்கங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய இடம் வடக்கு கிழக்கு மாகாணம். ஈழத்தமிழ் மக்களுடைய பண்பாடு. இவ்வளவு நாங்கள் போராடுகின்றோம். 30 ஆண்டு கால போராட்டம் நடைபெற்றது. இன்று கூட சிங்கள மக்கள் மதிக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய கல்வி அறிவை, பண்பாட்டை. இப்படி இருக்கின்ற பொழுது, இவர்கள் நடிக்கிறார்கள், ஏதோ சிறையிலே வருகிறார்கள் என்பதற்காக தங்களை கடவுளாக காண்பித்தார்கள். தாங்கள் ஒரு பெரிய பிரமுகர்கள். நாங்கள் சொன்னால் நீங்க கேட்க வேண்டும். மேடையிலே அறிவிக்கிறார்கள். அந்த அறிவிப்பை பார்த்தால், ஏதோ நாங்கள் சொன்னால் நீங்க கேட்க வேண்டும். அமைதியா இருங்கள் என்றது போல இருந்தது. இது கூட அந்த இளைஞர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகத்தான் ஓடி வந்து நீங்கள் பாருங்கள், அங்கே எத்தனை கதிரைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, மேடை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு ஆத்திரம். இவருடைய பேச்சுக்கள் தான் ஆரம்பம் முதலே இது தவறிவிட்டது. ஏற்பாட்டாளர்களுடைய மிக தவறான அணுகுமுறை. தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வந்தார்கள் என்றால் அதை செய்துவிட்டு போகலாம். ஆனால் அந்த மக்களுடைய பண்பாட்டையும், அந்த மக்களுடைய அரசியல் உணர்வுகளையும், அந்த மக்களுடைய கலாச்சாரங்களையும் கீழ்மைப்படுத்தும் அளவுக்கு செயற்படக்கூடாது. தென்னிந்திய நடிகர்கள் தான் தெய்வங்கள், அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் சொன்னால் நான் கேட்க வேண்டும் என்ற அந்த கீழ்த்தனமான கருத்துக்களை எல்லாம் விதைக்கக்கூடாது. அதற்கான ஒரு செய்தியாகத்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது, இந்த குழப்பங்கள் நடந்திருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். நன்றி. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. முக்கியமா அந்த வந்து இலங்கைக்கு, அதுவும் தமிழர் பகுதிக்கு வரும்போது அவர்களுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை உணர்த்தி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சாளர தளத்திற்கு இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்தமைக்காக. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.